மக்கள் வருகை நான் சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம் திரு அசீம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க இருக்க திரு ஏடிகே தெரியுமா? நல்லா தெரியும். நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. இன்னொரு வாட்டி இன்டரப்ட் பண்ணீங்கன்னா வெளியே போயிடும். காத்துருங்க. இல்ல மைனாக்குது. என்னாச்சு? மைனா காத்துருங்கன்னாங்க. அவங்க வெளியே போறதுக்கு கேட்டாங்க. சொல்லி சிரிக்கவே இல்லையே. சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்கின் அடிப்படையில அந்த மியூசியத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் களவாடப்படும், அப்படித்தானே? அது உண்மையா? ஆமா. நீங்க அந்த பொருட்கள் களவாடுவதற்கு உதவி புரிஞ்சீங்களா? ஆமா, உதவி புரிஞ்சீங்க. ஏன்னா உதவி புரியணுன்றது சீக்ரெட். புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த சாவியை நீங்க எடுத்தீங்களா இல்லையான்றது டைரக்டான கேள்வி. அது பதில் சொல்லு. எடுத்தேன். நான் தான் எடுத்தேன். நீங்க தான் எடுத்து. ஆமா. சரி, நீங்க ஏன்னா சாவி எடுத்தது வந்து அந்த சாவி அருங்காட்சிய பொருளை சேராது. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அருங்காட்சிய பொருளாக வைக்கப்பட்ட எதையும் நீங்கள் கைப்படவோ இல்ல நீங்கள் நேரடியாக எடுத்து கோயிலுக்குள் சேர்க்க கூடாது. நீங்கள் உதவி புரியலாமே தவிர எந்த பொருளையும் நீங்கள் எடுத்து சேர்க்க கூடாது. நீங்கள் உதவி புரியறதுக்காகவும் அந்த பொருளை கொண்டு போய் குகையில் சேர்க்கிறதுக்காகவும் 4 சேவகர்கள் ஒருவரை நீங்களும் அந்த டாஸ்க்ல பங்கேற்ற இன்னரும் சேர்ந்து முடிவு செய்யலாம்னு சொன்னாங்க. சாரி டு இன்டரப்ட், இது எல்லாருமே கேட்டாங்க. சோ நீங்க சாவி எடுத்தது உங்களுடைய டாஸ்கின் அடிப்படையில ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்தீங்க. சரி, பூட்டப்பட்டது கதிரவனுடைய கால்கள். நிச்சயமா. அது கதிரவன் தானே உங்களுடைய பகடைக்காய்? கதிரவன் தான் பகடைக்காயில. கதிரவன் தான் என் செயலை நிறைவேற்றக்கூடிய பகடைக்காய் என்ற வார்த்தை நீங்க பயன்படுத்துறது. நான் இதுக்காக சொல்றேன், ஊமைக்காக சொல்றேன். அது அவர் தானே உங்களுடைய அம்பாக செயல்பட்டார். அது அம்பாக செயல்பட்டான்னு சொல்ல முடியாது. அவரை வைத்துதான் என் குறிக்கோள், அதாவது ராஜாங்கத்தை செழிப்பாக ஆக்குவதற்கு இந்த பொருட்கள் தேவைப்பட்டது. அது தவறான பொருள்ல சொல்லல, நீங்க சொல்லித்தானே அவர் செஞ்சார். அது சரியான பொருள். நான் சொல்லிதான் செஞ்சார். நீங்க சொல்லிதான் அவர் செஞ்சார். நீ கதிரவனோட கால் கட்டப்பட்ட போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களா? என்ன வார்த்தை? அவருடைய கால் வலிக்குது, அவர் ஒரு மனுஷன் காலை கட்டி போட்டிருக்காங்க, வலிக்குதுன்ற வார்த்தையை நீங்க அந்த இடத்துல சொன்னீங்களா? இல்ல, அப்படி சொல்லவில்லை. அதை நான் எப்படி சொன்னதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். நான் என்ன சொன்னேன்னா, அவரோட கால் வலிக்குதுன்னு சொல்லி கிளைம் பண்றது மிஸ்டர் ஏடிகே தலைமை பாதுகாவலரா இருந்தவர். என்ன சொன்னார்னா, அவன் கால் வலிக்குது, உனக்குலாம் ஒரு மனசாட்சியா இல்லையா? கேள்வி, அவருடைய கால் வலிக்குதுன்னு நீங்க அங்க பதிவு பண்ணவே இல்லை. இல்ல, பதிவு பண்ணல. சரி, ஓகே, தேங்க்யூ. அடுத்தது, அந்த சாவி எடுத்து வச்சீங்க. ஆமா. எதன் அடிப்படையில் எடுத்து வச்சீங்க? எதனால எடுத்து வச்சீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி? என்ன ஸ்ட்ராட்டஜினா, அன்னைக்கு வந்து காலையில ராஜா உத்தரவின்படி வெளியே போய் 2 கைகளும் கால்களும் கட்டப்பட வேண்டும். கட்டப்பட்டுச்சு. கட்டப்பட்டதுக்கு அப்புறம் அது 1 hour கழிச்சு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ப்ளூ கலர் சோஃபால வச்சு பின்பக்கம் தன் கையை 1க்கு 3 கயிறுகளை எடுத்து கட்டினார் தலைமை பாதுகாவலர் ஏடிகே. அவர் கால்களை 2 கால்களையும் பூட்டி கொண்டோ, 1 கால்களை பூட்டி இன்னொரு அங்க பக்கத்துல இருக்கு அந்த கம்பி ஒண்ணு இருந்துச்சு, ஒரு ஸ்டாண்ட், பூந்தொட்டி ஸ்டாண்ட், அந்த மஞ்சள் கலர் ஸ்டாண்ட்ல திருப்பி பூட்டினாரு. அவரே பூட்டினாரா இல்ல ராஜா சொல்லி பூட்டினாரா? ராஜா சொல்லி தான் பூட்டினாரு. ஓகே, ரைட். ஓகே. சோ ராஜா என்ன சொன்னார்னா, வெளியே ரொம்ப எல்லாரும் காத்துருங்க. மைனா, நீங்க போயிட்டு வரலாம். சோ இது வரைக்கும் நாங்க போய் உட்கார்றேன்.